உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சந்தாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா 25 லட்சம் ரூபாய் பணமும் 30 சவரன் நகை இந்த மாதிரி இவ்வளோ இதை கொடுத்து தான் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நீ கார்த்திகாவே கல்யாணம் பண்ணிட்டு போயிடலாமேடா. இந்த பொண்ணுக்காக இவ்வளோ செலவு பண்ணி நம்ம கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு நம்ம குடும்பத்துக்கு தகுந்த வரைக்கும் அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அதெல்லாம் நடக்காத ஒன்று. அதுவும் இல்லாமல் அவங்க தெரியாத மொழியை பேசிக்கிட்டு அங்கேருந்து நீ கூட்டிகிட்டு வந்து அவங்க ஒரு சந்தேகத்தில் அப்படி உனக்கு கொடுக்கணும்னு இருக்கிறதுக்கு பேசாமல் உன்னையே நினச்சி உயிராக இருந்த பிள்ளை அது வாழ்க்கை இப்படி நம்ம கண்ணு முன்னாடியே கெட்டு போய் நிற்குதுங்கும்போது அந்த பொண்ணுக்கு நீ வாழ்க்கை கொடுக்க வேண்டியதானடா அப்படின்னு நடேசன் சொல்லுவார். நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு சேரன் ஒரு மாதிரி சங்கடமாக உட்காந்துட்டு இருக்கும்போதே எல்லாருமே கேட்குறாங்க. அப்போது கார்த்திகாவுக்கு நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாக தான் ஆகுது. கார்த்திகாக்கா இப்படி நடந்தது அப்படிங்கிறாங்க. ஆமாம்ப்பா, டிவோர்ஸ் வேறு கேட்குறாங்களாம். அதனால் அந்த பொண்ணு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு இங்கே வந்துருச்சாம்ப்பா. அது சொன்னதை கேட்டோன்னே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு இப்போது சேரன் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் கூட கால் வருது. அப்போ பார்த்தா பல்லவன் பார்த்துட்டு அண்ணா சந்தாக்கா தானே அப்படிங்கிறாங்க. அப்புறமா பேசிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சந்தா கிட்ட பேசுகிறதுக்கே ஒரு இது இல்லை. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பவும் சந்தாவே ஃபோன் பண்ணும்போது பேசுகிறாரு. பேசும்போதுமே நான் முன்னாடியே ஃபோன் பண்ணினேன் ஏன் எடுக்கல அப்படிங்கும்போது இல்லைப்பா வேலையாக இருந்தேன், அப்புறமா பேசலான்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி ஏன் ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி மனசே கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி கார்த்திகாவுக்கு இப்படிலாம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னவும் அங்கே சந்தாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. சந்தாவுமே ஃபோனை கட் பண்ணதுக்கப்புறமா யோசிச்சு பார்க்குறாங்க. அங்கே பேசுனது நான் சேரன் மாமாவோட அத்தை பொண்ணு இந்த மாதிரியெல்லாம் பேசுனது எல்லாமே சந்தாவுக்கு திரும்ப திரும்ப ரீகால் ஆகிக்கிட்டே இருக்கு. இங்கே வீட்டில் பார்த்தா சேரன் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரியே யோசிச்சுக்கிட்டு சரியாக ஒரு மைண்டு எதுலேயுமே போகாமல் அப்படியே ஒரு மாதிரியே இருக்கிறாரு. இதை பார்த்துட்டு நிலா கேட்குறாங்க, ஆனால் என்னென்ன கார்த்திகாவை நினச்சி இன்னும் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, இருந்தாலும் கடவுள் ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ, அந்த பொண்ணு எவ்வளோ நல்ல பொண்ணு, அதுக்காக இப்படியெல்லாம் நடக்கணும், அதுக்காக நகைக்காக ஏமாற்றி ஒரு வாரம் மட்டும் வாழ்கிறதெல்லாம் ஒரு வாழ்க்கையாப்பா, பாவம்ப்பா அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. சரி விடுங்கண்ணே, நீங்கள் சந்தா கிட்ட பேசுனீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. பேசினேனப்பா, ஏன்பா அப்படிங்கிறாங்க. பேசுனீங்களா, உங்கள் ஃபோனை பாருங்கள், சந்தா கிட்ட இருந்து எத்தனை மிஸ்டு கால் இருக்கு, நீங்கள் ஏன் அதை கவனிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஐயோ சந்தா ஃபோன் பண்ணியிருக்காப்பா, நான் கவனிக்கலையே அப்படிங்கிறாங்க. இதை பல்லவனு பார்த்துட்டே இருந்துட்டு என்ன நீ வர வர கார்த்திகா ஞாபகம் தான் உனக்கு அண்ணனுக்கு அதிகமாகிட்டு போகுது போல இருக்கு, சந்தாக்கா ஃபோன் பண்ணதை கூட பார்க்கலன்னு சொல்லுது என்ன நீ அப்படிங்கிறாங்க. டேய் பல்லவா அமைதியாருடா அப்படிங்கிறாங்க. இல்லை நீ இங்கேயே கார்த்திகாக்காவை பார்த்துட்டு அண்ணன் ஏற்கனவே கல்யாணத்துக்கே அவ்வளோ ஃபீல் பண்ணுச்சு, நான் எக்ஸுன்னு சொன்னால் கூட ஏன்டா எக்ஸு ஒய்ன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுனுச்சு. ஆனால் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி எதுவும் தோணலையே, சந்தாக்காவோட ஞாபகமே இல்லை, அது அவங்க பண்ணுற ஃபோனை கூட எடுக்க மாட்டேங்குதுன்னா அப்போ அண்ணன் முழுசாக கார்த்திகாக்காவை தான் நினச்சிட்டே இருக்க போல இருக்கே பாவம்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போது நிலா திட்டிகிட்டு இருக்கும்போது நடேசன் அங்கேருந்து எழுந்திரிச்சு வராரு. வந்து பார்த்துட்டு ஏம்மா இப்போ அவனை எதுக்குமா நீ திட்டுற அப்படின்றாங்க. உடனே சேரனை பார்த்துட்டு பின்ன என்னப்பா, அந்த பொண்ணே பாவம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வாழ்க்கை சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி இருக்குன்னா இவன் பாட்டுக்கு எக்ஸு ஒய்ன்னு பேசிகிட்டு இருக்கான்ப்பா அப்படிங்கிறாங்க. இப்போ அவன் சொன்னதில் என்னடா தப்பு, அவள் இன்னொருத்தனுக்கு பொண்டாட்டியாக இருந்து உன் கூட சேர்த்து வச்சு பேசினா அது தப்பு, அதான் அவள் வாழ்க்கையை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டா என்ன டைவர்ஸ் மட்டும்தானே வாங்கணும், அதை வாங்கிட்டா அதுக்கப்புறம் அவள் உனக்கு அத்தை பொண்ணு தானே அப்படிங்கிறாங்க. அப்பா என்னப்பா பேசுகிறீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியும் பார்த்துட்டு ஆமாம் இவர் சொல்கிறத கேளுங்க, அங்கே சந்தாவுக்கு என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிறாங்க. என்னடா பெரிய சந்தாங்கிறீங்க, சந்தாக்குன்னா என்னப்போ நீங்களா 25 சவரம் நகையை போடுவீங்களா, 30 லட்சம் பணத்தை போடுவீங்களா, இவ்வளோத்தையும் கொடுத்து நீங்கள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரணும்னா என்னடா அது இங்கே வியாபாரமாக நடந்துகிட்ருக்கு, குடும்பம்னா எப்படி இருக்கணும், இதோ நிலா வீட்டில் இல்லாத பணமா, இப்போ நிலா நினச்சா எனக்கு இவ்வளோ கொடுங்க அவ்வளோ கொடுங்கன்னு அவங்க அப்பா கிட்ட கேட்க தெரியாதா, ஏன் அந்த பொண்ணு கேட்கல, நம்ம வாழ்க்கை நம்ம முடிவெடுக்கணும்னு தைரியமாக ஒரு எண்ணம் வரணும்டா, அதுவே அந்த பொண்ணுக்கிட்ட இல்லை, அது அவங்க அப்பா சொல்கிறாங்க அவங்க அம்மா சொல்கிறாங்கன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி கூட்டிகிட்டு வர போகிறீங்களா, சரிடா அதெல்லாம் விடுங்க, இப்போ அவ்வளோ இது 6 மாதத்துக்குள்ளார கொடுக்கறதுக்கு உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்காடா, இல்லை அதுக்குள்ளே நீங்கள் உங்களால் சம்பாரிச்சிட்டு தான் முடியுமா, ஏதாவது சொத்துக்கிட்டு இருக்குதா விற்று கொண்டுட்டு வரலான்னு சொல்கிறதுக்கு, அதுவும் கிடையாது, எல்லாமே என்னோடது மட்டும்தான், இப்போ இருக்கிற வீடு கிடக்கு, இந்த வண்டி 2-3 வண்டி வச்சுருக்குறோம், இதை விட்டால் வேறு என்ன இருக்குது, நீங்களா ஒன்று பேசிட்டு வருவீங்க, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா, எது நமக்கு வாழ்க்கைக்கு தேவையோ அதை யோசிக்கணும், பேசாமல் இங்கே பாருடா சேரா அந்த பிள்ளைகிட்ட நீ பேசாமல் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் இதெல்லாம் நமக்கு வந்து சாத்தியமே கிடையாது, நான் அன்னைக்கே சொன்னேன் அவனும் கேட்க மாட்டேன்ட்டீங்க, இப்போ கடவுளாக பார்த்து உனக்கு ஒரு கதவை திறக்கிறாரு, நீயே பார்த்து முடிவு எடுத்துக்க, ஒழுங்கா கார்த்திகாவை கல்யாணம் பண்ணிவிட்டு ஒழுங்காக வாழ்கிற வாழ்க்கையை பாரு அப்படிங்கிறாங்க. அப்படி சேரனுக்குமே ஒன்றுமே புரியல. நிலா பார்த்துட்டு என்ன அங்கிள் இப்படி பேசுகிறீங்க, கார்த்திகா
எப்படி இருக்காங்க, என்ன மனநலன்னு கூட தெரியாமல் நீங்களா ஒன்று பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. நடக்க போகிறது இதுதாம்மா. கார்த்திகா எப்படியா இருந்தாலும் டைவர்ஸ் வாங்கிட்டு வரப்போகுது. இவன் சொல்கிறதெல்லாம் பார்த்தா திரும்ப போய் கார்த்திகா அங்கே வாழ்கிற மாதிரியெல்லாம் தெரியல. அவனே ஒரு ப்ராடு பையன் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே அந்த கஸ்தூரி கிட்ட நான் எப்படி பேசணுமோ நான் பேசிக்கிறேன். எப்படியா இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் அவங்க வரணும். நானே பேசலைனாலும் அப்படியே வந்தாலும் கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் தான் அவங்க வாழ்க்கை அமையணும்னு இருந்தால் அதை யாரால் மாற்ற முடியும்? ஆனால் ஒன்று, இந்த சந்தாக்கு நீங்கள் இவ்வளோ பணத்தை போட்டு இவ்வளோ நகையை போட்டு தான் கூட்டிகிட்டு வருவீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாக வராதுடா. எனக்கு என்னவோ சரியாக படலை. இங்கே பாருடா சேரா, 1க்கு 2 3 வாட்டி உன் கல்யாணம் தடையாக போய்கிட்டே இருக்குது. ஒழுங்காக இருக்கிற வாழ்க்கையை காப்பாற்றி ஒழுங்காக கார்த்திகா கூட வாழப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா இவர் பாட்டுக்கு இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க. பின்ன நீங்கள் பாட்டுக்கு ஒழுங்காக வாயை வச்சுட்டு இருக்கணும். அத்தனை சவரன் பணம் நகைலாம் கொடுத்து கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னால் நமக்கு அதெல்லாம் சாத்தியமா? ஏதோ ஒரு நிலைமையை சமாளிக்கிறேங்கிற மாதிரி அடிச்சு விட்டு வந்தீங்களே, இப்போ அதெல்லாம் நம்மளால் கொடுக்க தான் முடியுமா? ஒரு வகையில் அங்கிள் சொல்கிறத பார்த்தா அதுவும் நியாயமாக தான் தோணுது அப்படிங்கிறாங்க. அப்போ சோழன் பார்த்துட்டு, என்ன நிலா நீயுமா அப்படிங்கிறாங்க. நம்ம பேசி முடிவெடுக்கிறதுல இதில் எதுவுமே கிடையாது. இது அண்ணனோட வாழ்க்கை. அண்ணன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அண்ணன் தான் முடிவெடுக்கணும். அண்ணனே இதை எதுவாக இருந்தாலும் முடிவெடுத்துக்கிட்டோம். நீங்கள் யாரும் தயவு செஞ்சு இதில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் போயிடுறாங்க. இப்போ இந்த இடத்துல சேரனுக்கு ஒரு மாதிரியே இருக்கு. இப்போ சந்தா வேற இத்தனை வாட்டி கால் பண்ணி நம்ம பேசலையே, அவள் கோவத்தில் இருப்பாளேன்னு சொல்லிட்டு திரும்பவும் சேரன் ஃபோன் பண்ணுறாரு. இப்போ சந்தா பார்த்துட்டு கண்டதையும் போட்டு யோசிச்சுக்கிட்டு, அப்போது அந்த பொண்ணை நினச்சிட்டு இருக்காரோ, அந்த பொண்ணு தான் நம்மக்கிட்ட அத்தை பொண்ணுலாம் சொன்னிச்சே அப்படின்ட்டு இவங்க மனசுக்குள்ளார ஒரு மாதிரி நினச்சிட்டு, இப்போ நம்ம இத்தனை வாட்டி ஃபோன் பண்ணி எடுக்கலையேன்னு சொல்லிட்டு சந்தாவும் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே சேரன் ஒரு மாதிரி பார்த்துட்டு, சரி வாய்ஸ் மெசேஜாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிறாரு. அதையுமே சந்தா பார்த்துட்றாங்க. அதுக்கும் ஒரு ரிப்ளையும் வர மாட்டேங்குது. அப்படியே ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கும்போது பல்லவன் போய் பார்க்குறாரு. என்னென்ன சந்தாக்கா கிட்ட பேசலையா அப்படிங்கிறாங்க. டேய், நான் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்குதுடா, வாய்ஸ் மெசேஜ் அனுப்புடேன்டா, அதையும் பார்த்துருச்சு. இங்கே பாருடா, ப்ளூ கலர் வந்துருச்சு இல்லை, அப்போனா பார்த்துருச்சுன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே, அவங்க அத்தனை வாட்டி கூப்பிட்டாங்க, நீ எடுக்கவே இல்லை. நீ இப்போ உடனே கூப்பிட்டீன்னா அவங்க எடுத்துருவாங்களா? இல்லை ஒருவேளை அவங்க வீட்டில் எல்லோரும் இருந்திருக்கலாம், அதனால கூட இருக்கலாம்ல, நீ என்ன அப்படி நினைக்கிற அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அப்படின்னாலும் வாய்ஸ் மெசேஜுக்காவது ஏதாவது ஒன்று அனுப்பிடும்டா, இது வரைக்கும் சந்தா இப்படியெல்லாம் பண்ணதே இல்லையே அப்படிங்கிறாங்க. சரி விடுனே, பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனும் சொல்லிட்டு வந்துடுறாரு. ஆனால் சேரன் இந்த இடத்துல ஒரு மாதிரி குழம்பி போய் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கிட்டு சந்தாவும் ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ கடைசியில் நடேசன் சொல்கிற மாதிரி இவங்க 2 பேரும் தான் சேர போகிறாங்க. இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.